الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாரம் வாரம் நடைபெறக்கூடிய வகுப்பிலே நாம் மானபியம் மாரிசுல் ஈமானும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பில் நாம் எங்க போனோம்? மதீனா முடிச்சிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து தந்தையை இழந்து தாயை இழந்து அனாதையாகி தனது பாட்டனாரிடத்தில் வளர்ந்து அதற்கு பின்னால் வியாபாரம், திருமணம், மேராஜ், பல சொல்லண்ணா துன்பங்கள் துயரங்களே எல்லாம் பட்டு 53வது வருடம் எங்க வந்தாங்க? மதீனாவுக்கு வந்து மதீனா உள்ள காலத்துல மதீனா மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது நபவி, அதன் உள்ள விசேடமான தன்மைகள், அதற்கு பின்னால் மதீனாவுடன் சம்பந்தப்பட்ட ஜியாரத் செய்ய வேண்டிய இடங்கள், அடுத்ததாக மதீனாவில் நடைபெற்ற யுத்தம், அது வரைக்கும் வந்தோம். அப்ப மதீனாவில் நடந்த கடைசி யுத்தம் என்ன? மதீனாவில் நடந்த யுத்தம் என்ன யுத்தம்? ஹிஜ்ரி 2ல பத்ர்ல நடந்துச்சு. ஹிஜ்ரி 3ல உஹத் எங்க இருக்கு? மதீனாவில் இல்லையா? மதீனா. ஓகே. அடுத்தது கந்தக், அது ஹிஜ்ரி எத்தனை? 5. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பெரும்பாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி நடந்திருக்கும். ஆனா பெரிய போர் ஒன்று மதீனாவில் நடக்கல, எல்லாம் மதீனாவுக்கு வெளியில. அதுக்கு பிறகு நாம கடந்த வாரம் ஜம்சம் உடைய சிறப்புகளை பார்த்தோம் இல்லையா? ஜம்சம், அதாவது மக்காவில் ஊட்டெடுத்த அந்த ஜம்சம் மதீனா வாசிகளுக்கும் மதீனாவில் இருப்பவர்களுக்கும் இலகுத்தன்மை கொடுப்பதற்காக இந்த அரசு தண்ணீரை அங்கிருந்து கொண்டு வந்து விநியோகம் செய்கிறது என்றதை பார்த்தோம். அதுல ஜம்சமுடைய சிறப்புகளை பார்த்தோம். 3 விஷயம் சொன்னோம். நிறைய சிறப்புகளுக்கு 3 சொன்னோம். முதலாவது என்ன? ஜம்சம் ஷிஃபா, ஓகே, அதாவது நோய் நிவாரணி. இன்னும் ஒன்று என்ன சொன்னோம்? அடுத்தது முபாரக் என்று சொன்னோம் இல்லையா? அதாவது அருள் புரியப்பட்ட தண்ணி, அருள் புரியப்பட்ட ஒரு தண்ணி. அடுத்ததா என்ன சொன்னோம்? அருள் புரியப்பட்டது, நோய்க்கு நிவாரணி, அடுத்தது சாப்பாட்டுக்கு, உணவுக்கு உணவு. அதாவது இது 3ம் அந்த ஜம்சமுடைய சிறப்புகளாக கூறப்படக்கூடிய இடம். அதே போல ஜம்சமான உது செய்யலுமா, அதுல ஷாய் குடிக்கலுமா எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்ன சொன்னோம்? அது புனிதத்துவம், உணவுக்கு உணவு, நோய்க்கு நிவாரணி. ஆனால் தேவைப்படுவது என்ன செய்யலாம்? வாழ்த்து கொள்ளலாம். அதனுடைய மகத்துவத்தை கருதி அதனை இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படி சேர்த்தாலும் அதனுடைய என்ன, அந்த அடிப்படை தன்மை மாறாது, பயன்படுத்தலாம். தேவைப்படும் போது தண்ணீரை இப்படி என்ன செஞ்சுக்கலாம்? கலந்து கொள்ளலாம். ஆனா கலப்படம் விற்பனை நோக்கம் என்பது கிடையாது. அதாவது கலப்படம் என்கிறது நாம லாபம் ஈட்டல், அதுலதான் வரும் கலப்படம். நம்ம நம்ம வீட்டு பாவனைக்காக கலந்து குடிக்கிறது கலப்படம் என்கிறது வராது. கலப்படம் என்பது நாம் ஒரு குறுகிய நோக்கில் பெரும் லாபம் ஈற்றுகின்ற ஒரு எண்ணம் வருமாக இருந்தால்தான் அது அந்த இடத்துல வரும். இப்ப ஜம்சம் தண்ணி, மக்காவிலிருந்து வந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சு இப்ப நாம எங்க போறோம்? ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் வந்தார்களோ அந்த நோக்கம் முழுமை அடைந்ததற்கு பின்னால் பல யுத்தங்களில் வெற்றி கொள்ளப்பட்டு உலகமெல்லாம் முஸ்லிம்களுடைய வலிமையும் ஈமானிய பலமும் பறந்ததற்கு பின்னால் இப்போது பிறந்த ஊரான மக்காவுக்கு புறப்பட இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய பாடம். அதாவது ஹிஜ்ரத் வந்து அவர்களுடைய ஒரு பெரும் பணி முழுமை பெறுகின்ற அந்த தருவாயில் கடைசியாக மக்காவை நோக்கி புறப்படுகிறார். அதான் ஹஜ்ஜத்துல் வதா. எனவே இப்போது ஒரு மனிதர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர் அல்லது மதீனாவில் இருப்பவர் அல்லது மதீனாவுக்கு உலகிலிருந்து எந்த பாகத்திலிருந்தாவது வருகை தந்தால் உம்ராவுக்காக மக்காவை நோக்கி புறப்படுகின்ற போது மதீனாவில் துல் ஹுலைஃபா என்ற இடத்தை தாண்டித்தான் செல்ல வேண்டும். அது அபியார் அலி என்று சொல்வார்கள் அல்லது மிகாத் என்று அழைப்பார்கள்.
இந்த துல் ஹுலைஃபா என்பது ஒரு தாவரத்தின் பெயர் அல்லது ஒரு செடி. அதனால்தான் அந்த இடம் துல் ஹுலைஃபா என்று பெயர் பெற்றது, அல்லது அபியார் அலி. இது மஸ்ஜிது நபவிக்கு மேற்கு புறமாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 400 கிலோமீட்டர். இந்த மீகாத்துடைய வகைகளை நாம் பார்ப்போமானால் அதிக தூரம் கொண்ட மீகாத் எது? மதீனா, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். யாராவது ஒருவர் மதீனாவிலிருந்து புறப்படுகின்ற போது உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக அவர்கள் நாடுவார்களாக இருந்தால், அது மதீனா வாசிகளாக இருந்தாலும் சரி, மதீனாவுக்கு பிற நகர்களிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதீனாவிலிருந்து புறப்படுகின்ற போது உம்ரா ஹஜ்ஜை நாடுபவர்களாக இருந்தால் அந்த துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராம், அந்த உம்ராவுக்கான ஹஜ்ஜுக்கான நியத்தை நாட வேண்டும். அவ்வாறு நாடாமல் கடந்து சென்று விட்டால் மீண்டு வர வேண்டும், வந்து அந்த இடத்தில் நியத்து செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் அதற்கான ஒரு குற்ற பரிகாரமாக கஃபாரா கொடுக்க வேண்டும். இப்போது துல் ஹுலைஃபா நம் மீகாத் என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து அந்த இஹ்ராமை நாடுவதற்காக ஆயத்தமாக புறப்படலாமா என்று கேட்டால் புறப்படலாம். வீட்டிலே குளித்து நமது ஆடைகளை, அதாவது தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் களைந்து சுத்தமான வெள்ளாடைகள் அணிந்து வீட்டிலிருந்து புறப்படலாம். ஆனால் நியத்து வைக்க வேண்டிய எல்லைதான் அந்த மீகாத், அபியார் அலி, துல் ஹுலைஃபா. அந்த இடத்துக்கு சென்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உம்ராவாக இந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜாக ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்துக் கொண்டு புறப்படுவது. இந்த நாம் வீட்டிலிருந்து ஆயத்தமாகி அந்த மீகாத்தை கடந்து செல்கின்ற போது அந்த மீகாத்தில் கட்டாயமாக இறங்க வேண்டுமா என்று கேட்டால் கட்டாயம் கிடையாது. அந்த இடத்தை தாண்டுவதற்கு முன்னால் அந்த எல்லையிலே உம்ராவுக்கான ஹஜ்ஜுக்கான நியத் இடம்பெற வேண்டும். இதுதான் கடமை. இப்போது இன்னும் ஒரு விடயம், மீகாத்தை அண்மிக்கின்ற போது பெண்கள் யாராவது அந்த மாதவிடாய் காலத்தில் இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன? உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கலாமா அல்லது சுத்தமாகியதற்கு பின்னால் தான் உம்ராவை தொடர வேண்டுமா என்று பார்ப்போமானால், அந்த மீகாத்தை கடக்கின்ற வேளையிலே ஆண்களை போன்று பெண்களும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட காலமாக இருந்தாலும், அவர்கள் அந்த மீகாத்தை கடந்து செல்கின்ற போது கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? உம்ராவுக்கான ஹஜ்ஜுக்கான நியத்தை கட்டாயமாக வைக்க வேண்டும். ஆனால் மக்காவுக்கு சென்றதற்கு பின்னால் தவாஃபை தவிர உள்ள ஏனைய எல்லா வணக்கங்களும் செய்யலாம். தவாஃப் மாத்திரம்தான் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே மீகாத்தை கடக்கின்ற போது ஒரு பெண் எந்த நிலையில் இருந்தாலும் கட்டாயமாக நியத்தை வைக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் அவளுடைய உம்ரா ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு நாட்டுக்கு புறப்படுகின்ற காலம், இந்த நேரத்திலே பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 2 நிலை ஏற்படும். ஒன்று, ஹஜ்ஜுடைய தவாஃப் நிறைவேற்ற முடியாமல் தாமதமாகலாம் அவர்களுடைய உடல்நிலை கருதி. அது ஹஜ்ஜுடைய தவாஃபா இருக்கலாம் அல்லது உம்ராவுடைய தவாஃபா இருக்கலாம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த பெண் மக்காவை விட்டு புறப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தால், அதாவது பயணம், பிளைட் அல்லது அவருடைய தனது இருப்பிடத்துக்கான பயணம் தவிர்க்க முடியாது, கட்டாயம் போக வேண்டிய ஒரு நிலையில் இருந்தால், இக்கட்டான நிலையில் தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால், அந்த பெண் மக்காவிலே பரிசுத்தமாக வரும் வரை தங்குவதற்குரிய அவகாசமும் இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில் இருந்தால் அந்த பெண் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எந்தவித அசுத்தங்களும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் ஏற்படாத வண்ணம் தன்னை ஒரு பக்குவமான நிலைக்கு பாதுகாப்பான ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த தவாஃபை நிறைவேற்றலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று இமாம் இப்னு தைமியா அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மாணவர்கள் அல்லாமா இப்னு கைம் ரஹ்மது போன்ற அறிஞர்கள், இது போன்ற ஏராளமான அறிஞர்கள் இக்கட்டான நிலையில் ஒரு பெண் ஹஜ்ஜுடைய தவாஃப் அல்லது உம்ராவுடைய தவாஃப் இருக்கின்ற நிலையில் புறப்பட வேண்டும் என்றால் அந்த அசுத்தங்களை விட்டும் பாதுகாப்பான ஒரு பக்குவப்படுத்திக் கொண்டு அந்த தவாஃபை
அந்த விதிவிலக்களிக்கப்பட்டவர்கள் நிறைவேற்றலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அல்லது அந்த பெண்ணுக்கு தவாஃபுல் வதா பிரியாவிடை தவாஃப் தான் எஞ்சி இருக்கிறது, ஆனால் அவள் தொழுகை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறாள் என்றால், இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த தவாஃபுல் வதாவை நிறைவேற்ற வேண்டிய தேவை கிடையாது, நாட்டுக்கு புறப்படலாம். அவர்களுக்கு அதில் ஆட்சேபனை கிடையாது, குற்றமும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உமிரன் நாசு அன் யகூன ஆகிரு அஹதிஹிம் பில் பைத்தி, அதாவது ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு மக்காவிலிருந்து புறப்படக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் மக்கா காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய அந்த தவாஃபுல் வதா, பிரியாவிடை தவாஃப். ஆனால் இல்லா அன்னஹு உஃபிஃப அனில் ஹாயித், பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலமாக இருந்தால் அவளுக்கு அது விதிவிலக்காக்கப்படுகிறது. எனவே அந்த நிலையில் அவள் தவாஃபுல் வதாவை செய்ய வேண்டிய தேவையில்லை, நாட்டுக்கு புறப்படலாம். எனவே இரண்டு நிலை, ஒன்று உம்ராவுடைய தவாஃப் ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருந்தால் தவிர்க்க முடியாது, தாமதிக்க முடியாது, பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருக்குமாக இருந்தால் தன்னை முழுமையாக பரிசுத்தப்படுத்தி அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே எந்த அசுத்தங்களும் ஏற்படாத வண்ணம் ஆடைகளை பக்குவமாக அணிந்து தவாஃபை நிறைவேற்றிவிட்டு போகலாம் என்று அறிஞர்கள் ஆகுமாக்கி இருக்கிறார்கள் அந்த விதிவிலக்கானவர்களுக்கு. காரணம், அந்த தவாஃபுடைய ஹஜ்ஜுடைய தவாஃப் உம்ராவுடைய தவாஃப் நிறைவேற்றப்படாமல் போவாளாக இருந்தால் ஹஜ் முழுமை அடையாது, உம்ராவும் முழுமை அடையாது. ஆனால் தவாஃபுல் வதாவுடைய நிலையிலே அவள் மாதவிடாய் காலமாக இருந்தால் தவாஃபுல் வதா நிறைவேற்றாமல் என்ன செய்யலாம், தங்களது இருப்பிடங்களுக்கு போகலாம். இது மக்காவுக்கு போய் அந்த தவிர்க்க முடியாத நிலைகள் ஏற்பட்ட பெண்களுக்கான ஒரு நிலை. எனவே இந்த மாணவியும் மஹரிசுல் ஈமானும் என்ற அந்த தலைப்பிலே மாணவியை பற்றி மாதம் ஒருமுறை பார்த்து வருகிறோம். மஹரிசுல் ஈமான், ஈமான் ஒதுங்குமிடம் இந்த மதீனாவுடைய சிறப்புகளை நாம் இதுவரைக்கும் பல தலைப்புகளிலே பார்த்து வந்திருக்கிறோம். கடைசி பாடம் தான் இது. இப்போது மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு தூதுச்சை அல்லது ஒரு உபதேசம் அல்லது ஒரு தகவல். மதீனாவிலே ஒரு மனிதன் இருக்க கிடைப்பது என்பது ஒரு பேரருளாக இருக்கிறது, அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது. அதனூடாக அவன் இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு முழுமையான அடிமைத்துவத்தை நிறுவக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நியமத்துக்கு நன்றி கடனாக இருக்கும். எனவே யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்காக வருகை தந்து மஸ்ஜிது நபவியை தரிசித்து விட்டு தனது இருப்பிடங்களுக்கு செல்லுகின்ற போது இருந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான வரவேற்புக்குரிய வேண்டப்பட்ட விரும்பப்பட்ட ஒரு நிலையிலே பயணிக்க வேண்டும். மதீனா உம்ராவுக்கு வந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு வந்தாலும் சரி, மதீனாவில் இருப்பவர்களும் சரி, இருந்த நிலையை விட பயணிக்கின்ற போது ஒரு நல்ல நிலையிலே பயணிக்க வேண்டும். அதாவது மாற்றத்தை வேண்டி பயணிக்க வேண்டும், ஒரு நல்ல உதாரணம் கூறப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். இப்போதும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பெற்றவர்கள் உறுதியாக அந்த ஏகத்துவத்திலே நிலைத்திருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் தடுக்கப்பட்ட மன்னரைகளிடத்திலே போய் பிரார்த்திப்பது அல்லது கபறுகளிடத்திலே அதனை சுற்றுவது, நமது தேவைகளை கேட்பது, இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அது மதீனா நமக்கு படித்து தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, எவ்வாறு நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டப்பட்டுள்ளதோ அந்த நிலையில இருப்பதற்கு நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது, ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பது. இரண்டாவது, எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது. எல்லா விடயங்களிலும் நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவது. அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கதீரா. அதாவது அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு, சந்திப்பதற்கு அவருடைய ரஜா ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நபியுடைய வாழ்விலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அந்த முன்மாதிரி எல்லா விடயத்திலும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. நமது வாழ்விலே தேவைப்படக்கூடிய எல்லா நிலையிலும் நபி அவர்களுடைய உதாரணம், அவர்களுடைய வழிகாட்டல், முன்னுதாரணம் இருக்கு.
எனவே எல்லா நிலையிலும் நபியுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, பரந்தான தொழுகைகளை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதற்கு, பள்ளி வாயில்கள் நிறைவேற்றுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், அதாவது ஜமாஅத் தொழுகையை நிறைவேற்றுங்கள். நான்காவதாக, நாம் ஒரு முன்னுதாரண புருஷனாக, அதாவது ஒரு உதாரணம் சொல்லப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது அழகிய பண்பாடுகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள், மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள். ஹஜ்ஜுக்கு ஒருவர் வந்து உம்ராவை நிறைவேற்றிவிட்டு மஸ்ஜிதுன் நபவியை தரிசித்து விட்டு அவர் திரும்பி செல்கின்ற போது முதலாவது தன்னை அதாவது சீராக்கிக் கொள்வதோடு தன்னை பார்ப்பவர்களுக்கு ஒரு சீர்திருத்த செய்தியும் சொல்ல வேண்டும். மதீனாவில் இருந்து வரும்போது மதீனாவுக்கு வருகிறார் என்று பார்த்து அவர் ஒரு படிப்பினை பெறக்கூடிய ஒரு விடயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மதீனா நமக்கு தந்த அந்த நியமத்துக்கு நன்றி கடனாக இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது விடயம், அதிகமாக அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுவது, அதனை ஆய்வு செய்வது. இது நமது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வருகின்ற போது நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு கேடயமாக இருக்கும். நன்மைகளை ஈட்டித் தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். குர்ஆனுடன் தொடர்பை ஏற்படுத்துவது, அதனை படிப்பது, விளங்குவது, ஆய்வு செய்வதெல்லாம் ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாக்கும் நன்மைகளை ஈட்டித் தரும். யார் அந்த குர்ஆனுக்கு மிகவும் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அவர் மிகவும் பெருமதியான அருள்களை அடைந்து கொள்வார். அல் குர்ஆன் கூறுகிறது, கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்கும், அதாவது உங்களுக்கு நாம் உங்களுக்கு குர்ஆனை இறக்கினோம், அது முபாரக், அருள் பிரியப்பட்டது. எனவே அந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அந்த அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். ஒரு எழுத்தை ஓதுகின்ற போது ஒரு நன்மை என்பது 10 மடங்கு. இவ்வாறாக அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு என்ன செய்வான், அவனுடைய விசாலமான நன்மைகள் கொடுக்கப்படுவதை நாம் குர்ஆனுடைய சிறப்புகளிலே பார்க்கிறோம். ஆறாவதாக, மார்க்கம் சார்ந்த அறிவு நூல்களை வாசிப்பது, ஹதீஸ் துறை, அதே போன்று ஷரியாவுடைய புத்தகங்களை வாசிப்பது ஒரு வேண்டப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். காரணம், அந்த அல் குர்ஆனை ஆய்வு செய்வதற்கும் அதனை விளங்குவதற்கும் இந்த மார்க்கம் சார்ந்த அறிவு, அதாவது இந்த ஹதீஸ் துறை, அதே போன்று மார்க்கம் சார்ந்த அறிவுகள் எல்லாம் அந்த விளக்கத்தை பெறுவதற்கு உதாரணமாக உதவியாக இருக்கும். அவ்வாறு ஒரு மனிதன் மார்க்கம் சார்ந்த அறிவுகளை வளர்த்து கொண்டு அல் குர்ஆனை விளங்க முற்படுகின்ற போது அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியையும் அபிவிருத்தியையும் பாதுகாப்பையும் ஈட்டுக் கொடுக்கும். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், அதாவது உங்களிலே இறை விசுவாசம் கொண்டவர்களை அல்லாஹ் உயர்வடை செய்வது போன்று வல்லதீன ஊதுல் இல்ம, அறிவு கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் தரஜாத், பல படித்தரங்களை கொண்டு உயர்த்துகிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே மார்க்கம் சார்ந்த அறிவுடன் ஈடுபடுவது, அதனை படிப்பது, அதிலே ஆய்வுகளை மேற்கொள்வதெல்லாம் நமக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்திலே நிலையாக இருப்பதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, எல்லா நிலையிலும் நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றுவது, தொழுகைகளை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதற்கு பழகிக் கொள்வது, ஒரு அழகான உதாரணமாக நாம் நம்மை மாற்றிக் கொள்வது, பேச்சிலும் நடத்தையிலும் அனைத்து விடயங்களிலும். அடுத்ததான் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, அதனை ஆய்வு செய்வதற்கு முற்படுவது, மார்க்கம் சார்ந்த கல்விகளை அதிகமாக படிப்பது, அது அல் குர்ஆனை விளங்குவதற்கு உதவியாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மதீனாவுடைய சிறப்புகள் சார்ந்த விடயங்களை குறிப்பிட்ட அந்த நேரத்திலே இந்த புத்தகத்தை மையமாக வைத்து ஷேக் டாக்டர் அப்துல் முஹ்சின் முஹம்மது அல் காசிம் அவர்களுடைய அல் மதீனத்துல் முனவ்வரா, மதீனா முனவ்வரா, அவருடைய சிறப்பு, மஸ்ஜிது நபவி, அதே போன்று அதனை சூழ உள்ள மனைவிமார்களுடைய வீடு, குறிப்பாக ஆயிஷா நாயுடைய வீடு சம்பந்தமான பல தகவல்களை பார்த்தோம். எனவே எவைகளை எல்லாம் நாம் படித்தோமோ அவைகளை மீட்டல் செய்து நமது வாழ்விலே முறையாக முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சிப்பதோடு மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு
அதே போன்று நாம் மதீனாவிலிருந்து நமது நாடுகளுக்கு சென்று விட்டால் நல்ல பல தகவல்கள் முடியாவிட்டால் சில தகவல்களையாவது நாம் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அதுதான் மதீனா நமக்கு தந்த அந்த நியமத்துக்கு ஒரு சிறிய நன்கொடையாக அல்ல நன்றி கடனாக இருக்கு. எனவே வல்லவன் அல்லாஹ் எவைகளை படித்தோமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடந்து பிறருக்கும் முறையாக எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உலகத்திலே சிறந்த நாட்களான துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை பற்றி கருத்துரை வழங்குவதற்காக ஷேக் மௌலவி ஆரிஃப் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.